பல ஆண்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு அவங்களோட நகையும் பணத்தையும் ஆட்டைய போட்டு எஸ்கேப் ஆகுற லேடி. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெண்ண கேஸ்ன்ற மலையாள படத்தோட ஒன்லைன். இப்படி அந்த லேடி பல பேரை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் இந்த லேடி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க தனியா செஞ்சாங்களா இல்ல இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்கா, இதை இவங்க செஞ்சதுக்கான காரணம் என்ன, கடைசியில இந்த கேஸ்க்காக அவங்க ஜெயிலுக்கு போனாங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த முழு படத்தையும் பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கல்யாண மண்டபத்தை காட்டுறாங்க. அங்க சுபாஷ் பிந்துன்னு 2 பேருக்கு கல்யாணம் ஆக போறதா போட்டிருக்குங்க. அப்ப மாப்பிள்ள மட்டும் வந்து சேர்ல உட்காரும் போது கரெக்டா அந்த மண்டபத்துக்கு ஜீப்ல 5 பேர் வந்து சேர்றாங்க. நுழையிற அந்த 5 பேருமே நம்ம மாப்பிள்ளையோட ரிலேஷனுக்குள்ள சண்டை போடுறாங்க. இவங்க 2 குரூப்பும் சண்டை போடுறதுனால அங்க ரகலை ஆயிடுது. இதனால எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா லேடி கான்ஸ்டபிள் சீனியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியவே தோட்டம் மாதிரி செடிகளெல்லாம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் அம்புலியோ அங்க இருக்கிற டிவியில மாங்கல்யம் சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மனோஜா காமிக்கிறாங்க. அப்ப கல்யாணத்துல நடந்த சண்டைக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மனோஜ் விசாரிக்கும் போது தான் அந்த கல்யாணத்துக்கு ஜீப்ல வந்து 5 பேர் இறங்குனாங்களே அவங்க எல்லாருமே மதப்பெண் பிந்துவோட ஹஸ்பண்ட்ஸ்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மனோஜோ அந்த 5 பேர்ல ஒருத்தரா இருக்கிற தாமஸையும் இப்ப கல்யாணம் பண்ண போற மாப்பிள்ள சுபாஷையும் விசாரிக்கிறாங்க. 2 பேரையும் மேட்ரிமோனி மூலமா தான் அந்த லேடி சந்திச்சிருக்காங்க. சுபாஷ் கிட்ட பிந்துன்னு தாமஸ் கிட்ட சூசன்னு சொல்லிட்டு அறிவா இருக்காங்க. ஷாபாஸ அவங்களோட பார்ட்டி ஆபீஸ்ல தான் மீட் பண்ணிருக்காங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டதுக்கு ஓகேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்தி இதனால அவரோட பொலிட்டிக்கல் கரியரையும் காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள ட்ராக் பண்ணி 1 வருஷம் கழிச்சுதான் இப்ப இந்த மண்டபத்துல அவங்கள கண்டுபிடிச்சதா சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த லேடியை பத்தி அவங்க ஏரியா வடக்கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான காப்பியையும் நம்ம மனோஜ் சார் கிட்ட காமிக்கிறாரு. இதுக்கப்புறம் கல்யாண மாப்பிள்ள சுபாஷ் கிட்ட விசாரிச்சதுல அந்த லேடியும் அவங்க கிட்ட என்னோட பிரதரும் என்னோட ஃபேமிலியே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் தலியானு தான், ஆனா நான் அவங்கள தான் விரும்புறேன்னு நம்ம சுபாஷ சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரும் இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் ஏமாத்தப்பட்டதா சொல்லப்பட்டு அந்த மற்ற 4 பேர்கிட்டையும் டீட்டெயில்ஸையும் வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட இவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்துறதா சொல்றாங்க, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி நம்ம மனோஜ் கேட்கிறாரு. அவங்க எந்த வித பதிலும் சொல்லாததுனால ஒரு லேடியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாதுனால முதல்ல அந்த லேடியை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்லயும் அந்த லேடியை 7 நாள் போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த லேடியை கோர்ட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரும்போதே 2 பேர் அவங்கள அடிக்கிறதுக்கு வராங்க. அப்ப மனோஜ் தான் அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு அந்த லேடியை சேஃபா ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு நம்ம மனோஜ் வரும்போது நியூ ட்ரைனிங் இசையோ அவரை கண்டுக்காம போனை நோண்டிட்டு இருக்காருங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் சினி தான் இவர் தான் புதுசா வந்திருக்க ட்ரைனிங் இசை, நம்ம எஸ்பி மேடம் இவங்களுக்கு ஆண்ட்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் அவங்களுக்கு எஸ்பி மேடம் ஆண்டா இருந்தா போலீஸ் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு கேள்வி கேட்கிறாரு. உடனே அந்த நியூ ட்ரைனிங் எஸ்ஐயோ தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு நம்ம மனோஜுக்கு ஒரு சல்யூட்டை வச்சிடறாரு. அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு வர 2 பேரும் ஹெட் கான்ஸ்டபிளை மீட் பண்ணி ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராரு. அதுல நம்ம பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஜீவனும் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. அதுக்கு பந்தோபஸ்து வேணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப ஹெட் கான்ஸ்டபிளோ ஜீவனுக்கும் எங்க மனோஜ் சாருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது ஜீவனும் அவங்க கட்சியாளர்களும் ஒரு போராட்டம் நடத்திட்டு இருக்க இடத்துக்கு எங்க மனோஜ் சார் பந்தோபஸ்துக்காக போயிருந்தாரு. அவங்க கட்சியாளர்ல ஒருத்தரோ ஒரு லேடியை முன்னாடி தள்ளி விட்டுட்டாரு. அந்த லேடி கீழே உழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி மனோஜ் சார் அவரை பிடிச்சாரு. ஆனா அதை பார்த்த ஜீவனும் நம்ம கட்சி லேடியை மனோஜ் கட்டி பிடிச்சிட்டான்னு சொல்லி எல்லாத்துக்கு முன்னாடியும் அவரை பலார்னு அரைஞ்சிடுறாரு. இந்த வீடியோ வைரல் ஆனதுனால அவருக்கு கல்யாணம் நின்று போச்சு, அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அவருக்கு கெட்ட பேரும் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து இந்த 2 பேரும் அந்த மீட்டிங்கான நோட்டீஸை நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. அந்த கான்ஸ்டபிளும் அந்த நோட்டீஸ் பொண்ணுல ஒட்டி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் அம்பிலியோ பேப்பர் எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு பின்னாடி தான் இந்த போலீஸ் கஸ்டடியில இருக்கிற அந்த லேடி உட்கார்ந்துருக்கத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மனோஜோ ஏற்கனவே முதல்ல கல்யாணம் நிச்சயமாயி நின்று போயிருந்துச்சுல, அந்த லேடி டாக்டரா இருக்காங்க, அவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்க கிட்ட நான் அந்த தப்பை பண்ணேன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா அந்த டாக்டரோ நீங்க என்கிட்ட சொன்னா பத்தாது, எங்க அப்பா கிட்ட நிறுவீங்கன்னு சொல்லிடுறாங்க. இதனால மனோஜும் போனை வச்சிருந்தாரு. இதுக்கப்புறம் மனோஜோ அந்த லேடி ஏமாத்தின ஆம்பளைங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கேரளாவோட ரூரல் ஏரியாஸா இருக்கு. எப்படி இவங்க தனியா போய் அங்க இவங்களை பத்தி விசாரிச்சுட்டு
கடைசியில அவங்கள கல்யாணம் பண்ண அந்த நாள்லயே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வர முடியும். அதனால எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குன்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் மனோஜுக்கோ அந்த லேடியோட உண்மையான பேர் ரோகிணின்னு தெரிய வருது. அவங்க கிட்ட நீங்க ஏமாத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்கிட்ட இருக்கு, இனிமேல உங்க தரப்புல என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்க எதுவுமே சொல்லல. இப்போ மனோஜோ மலைப்புறத்துல நீங்க கல்யாணம் பண்ணும்போது அங்கிருந்து வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இதுக்கப்புறம் தாமஸ் கூட ரிசப்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறதா சொல்லிட்டு அங்கிருந்து அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இதுக்கப்புறம் பத்தனாபுரத்துல கல்யாணம் பண்ணும்போது காலு கட்டினதுக்கு அப்புறம் சாரி மாத்த போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. இதுக்கப்புறம் திருவம்படியில கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்ரூம் போறதா சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கீங்க. அடுத்த அம்மூரியில கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்துல அங்கிருந்து நீங்க எஸ்கேப் ஆகி போயிருக்கீங்க. இதுதான் நீங்க ஏமாத்துற கம்ப்ளீட் டீடைல்ஸ், எப்பயாவது நீங்க உண்மையா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ரோகிணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதனால ஹெட் கான்ஸ்டபிளோ மனசார வெளியே கூட்டிட்டு வந்து லேடி கான்ஸ்டபிள் சினிய நம்ம ரோகிணிய விசாரிக்க சொல்றாங்க. அப்ப சினி விசாரிக்கும் போது ரோகிணியும் இதுக்கப்புறம் நான் இல்லைன்னு சொன்னாலும் போலீஸோ இல்ல வேற யாரோ எதுவுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல என்ன எதுவுமே கேட்காதீங்க, ஏன்னா நான் யாருக்குமே ப்ராப்ளமா இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. இதுக்கப்புறம் வெளியே வர சிரியும் மனோஜ் கிட்ட அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா, ஆனா அவ சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சுபாஷோ ரோகிணிய அவர் அக்கிஸ்டாவே பார்க்கல, இன்னும் அவர் லவ் பண்றாரு போல இருக்கு. அதனாலே ரோகிணிக்கு பிடிச்சமான மீன் குழம்பும் சாதமும் கொண்டு வந்திருக்காரு, அதை அவங்க கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்டையும் பர்மிஷன் கேட்கிறாரு. அவரும் கடைசியில அவருக்காக அதை கொடுக்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் சீனியோ சுபாஷ் கொடுத்த சாப்பாடை நம்ம ரோகிணிகிட்ட கொடுக்க சொல்லி சாப்பிட சொல்றாங்க. ஆனா அவங்க சாப்பிடாம அழுதவிட்டு இருக்காங்க. அப்ப சீனியோ எல்லா எவிடன்ஸும் உனக்கு எதிராதான் இருக்கு, இந்த நேரத்துல தான் உன் சைட நீ சொல்லியே ஆகும், அது நல்லா சாப்பிட்டுட்டு நிதானமா சொல்லுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மனோஜும் அங்க இருக்கிற போலீஸ்க்கு முன்னாடி நம்ம ரோகிணியும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சல்லின்ற கிராமத்துல தான் இவங்க பிறந்து வளர்ந்துருக்காங்க. அப்போ ஒரு மழை காலத்துல அங்க ஏற்பட்ட லேண்ட்ஸ்லைட்ல அங்க நிறைய அழிஞ்சு போச்சு. அப்ப அந்த நேரத்துல ஒரு பில்டிங்ல இவங்க அப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நடந்த லேண்ட்ஸ்லைட்ல அந்த பில்டிங்கும் சிக்கி இருக்கிறதுனால அதுல அவங்க அப்பாவோட சேர்த்து நிறைய பேரும் இறந்து போயிருக்காங்க. இனிமேல இந்த கிராமத்துல இருக்க முடியாத காரணத்தினால ரோகிணியும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பையன் மைசூர்ல வேலை செய்யறதுனால அங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு அங்க இவங்க வேலை தேடிக்கலான்னு சொல்லிட்டு மைசூருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அந்த ரோகிணியும் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையனை மீட் பண்றாங்க. அவரும் இவங்க ரெண்டு பேரையும் அவர் தங்கி இருக்கிற மாடி வீட்டுல கூட்டு போய் தங்க வைக்கிறாரு. அந்த பையனும் ஒரு ஸ்வீட் ஷாப்ல ஸ்வீட் செய்யற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் ரோகிணியும் தினமும் வேலை தேடி அலையிறாங்க. ஆனா அவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அந்த பையனும் இவங்க அம்மாவையும் இவங்களையும் நல்லபடி பார்த்துக்கிற அவங்களுக்கு அந்த பையனும் பிடிச்சு போயிடுது. இதனால ரோகிணியே அந்த பையனுக்கு சாப்பிடறதுக்கான சில டிஷ் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதையும் அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்க ரெண்டு பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல தான் ரோகிணியோட அம்மாவோ உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. அப்ப அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படுது. அந்த சமயத்துல அந்த பையனும் என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, அதுவும் பத்தலன்னா என்னோட பைக்கை கூட வித்துடலான்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட சொல்றாங்க. ஆனா ரோகிணியும் அந்த பையனுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வேற வழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் ரோகிணியோ மேட்ரிமோனி சைட் நடத்திக்கிட்டு இருக்க டேவிட்டை சந்திக்கிறாங்க. அப்ப அவரும் இந்த நாட்டுல கல்யாணம் ஆகாத அமெரிக்கன் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக அவங்க எவ்வளவு பணமும் எவ்வளவு தங்கமும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மாப்பிளைக்கு நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க நிறைய பணத்தையும் எடுத்துட்டு நீ ஓடி வந்துரு, அதனால உனக்கு ஒரு நல்ல கமிஷனையும் கொடுக்குறேன், அவங்களும் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா வெக்க கேடுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம ரெண்டு பேரும் சேஃப்ன்றாரு. அப்ப ரோகிணியும் எங்க அம்மாவோட பணம் தேவைக்காக நான் இதை ஒரு முறை மட்டும் செய்ய ஒத்துக்கிறேன், ஆனா இதுலங்க ஏதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு டேவிடோ இத்தனை நாள் பிரச்சனை வந்துருந்தா நாம எப்படி இந்த ஆஃபீஸை இத்தனை வருஷம் ரன் பண்ண முடியும், அதனால எந்த வித பிரச்சனையும் வராது, ஆனா மாப்பிள்ளைகள் ஒன்று அப்ரோச் பண்ணோன்னா ஒன்று நல்லபடி ஃபோட்டோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணோம், அதுக்காக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை அந்த ஃபோட்டோஸும் அவரே எடுத்துக்கிறாருங்க. இதுக்கப்புறம் டேவிட்டோ ஒரு மாப்பிள்ளையோட சேர்ந்து நம்ம ரோகிணியை ரிசப்ஷன்ல நிற்க வைக்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட ரோகிணியும் அங்க இருந்து நகைப்பட்டியை திருட்டு கொண்டு வந்து நம்ம டேவிட் கிட்ட கொடுக்குறாங்க. உடனே டேவிட்டும் ஒரு நல்ல கமிஷனை நம்ம ரோகிணிக்கு கொடுக்குறாங்க. அந்த கமிஷனை வச்சு ரோகிணியும் அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கியூரும் பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெளியே வந்து அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் இருந்து கார் மூலமா கூட்டிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் போது தான் அவங்க லவ்வரோ நம்ம ரோகிணி கிட்ட இவ்வளோ பணத்தை எப்படி ரெடி பண்ண, ஒரு வேளை உன்னோட நகையதையோ வித்துட்டியான்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அதுக்கு ரோகிணி எந்த வித பதில் சொல்லாம முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. உடனே அவரும் பரவாயில்ல நான் இருக்கேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கூட சேர்ந்து கார்ல கிளம்பி நேரா அவங்க வீட்டுக்கு போய் சேர்றாங்க.
அடுத்த நாள் ரோஹினிக்கு ஜோஸ் ஆலுகாஸ்ல ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைக்குது. உடனே அந்த விஷயத்த சொல்றதுக்காக வீட்டுக்கு வரும்போது அங்க அவங்க அம்மா கூட பேசிக்கிட்டு அந்த டேவிட் இருக்காரு. அப்ப அந்த டேவிட் கிட்ட நான் ஒரு தடவை தான் இதை செய்வேன்னு சொல்லிட்டேன், இனிமேல என் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்றாரு. அது டேவிட்டோ ரோஹினி ரிசப்ஷன்ல ஒரு மாப்பிள்ளையோட நின்றுப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை அவரோட போன்ல காமிச்சு இதை உங்களோட லவ்வருக்கு நான் அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரோஹினியை மிரட்டுறாரு. அந்த சமயத்துல லவ்வர் வேற அவரோட எதிரில் வர அவர்கிட்ட அவரோட நம்பரை வாங்கிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாருங்க. அன்னையிலிருந்து நான் டேவிட் சொல்றதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொன்ன நிறைய இடங்கள்ல நிறைய மாப்பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஓடியும் வந்திருக்கேன். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எங்க அம்மா கிட்டையும் என் லவர் அருகிட்டையும் சொன்னதில்லை. அப்ப மனோஜோ, மைசூர்ல நீங்க பண்ண பல மேரேஜுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க மட்டும்தான் மாட்டிருக்கீங்க, வேற யாருமே மாட்டோம், பேப்பர்ல வந்த போட்டோல கூட நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு ரோகிணியும் என் லவர் அருள் கிட்ட நடந்த உண்மைகளை தான் சொன்னேன். உடனே அவரும் அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸ் வேணும்னா அவங்க ஆஃபீஸில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையும் நீ பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு நேராக அந்த ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போனாரு. கரெக்டாக டேவிட் இல்லாத சமயத்தில் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற லேப்டாப்பில் என்ன மாதிரி மாட்டின நிறைய பெண்களோட ஃபோட்டோ எல்லாத்தையுமே பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு கரெக்டாக வெளியே வந்துட்டு இருந்தேன். அப்போ டேவிட் என்ன பார்த்துட்டாரு. அப்போ டேவிட் கிட்ட பணத்தை வைக்காக வந்ததா ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அவங்களும் பணத்தை வேணா எனக்கு கால் பண்ணா போதும், ஆபீஸ்க்கு இனிமேல நேர்ல வர வேணான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரோகிணியை அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த அருள் ரோகிணியும் நேரா அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. நடந்தது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற கான்ஸ்டபிளோ அருள் கிட்ட A4 ஷீட் ஒரு பண்டிலோ பில்ஸ் பாக்கெட்டையும் வாங்கிட்டு வர சொல்லி அங்க இருந்து வெளியே அனுப்புறாரு. அவர் திரும்பி வரும்போது அங்க இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ரோகிணியை அடிச்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அழுதபடி அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற நம்ம அருளோ அவ எந்த வித தப்பும் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறாரு. ஆனா இன்ஸ்பெக்டரோ இதுக்கு நீ ஏதாவது பேசுறனா உன்னை ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி அங்கிருந்து அவரை அனுப்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் ரோகிணியோ போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்த போட்டுட்டு நேரா அவங்க வீட்டுக்கு வராங்க. அங்க டேவிடும் அவங்களோட ஆட்களும் அவங்க அம்மாவையும் அவங்க லவ்வரையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அங்க வர ரோகிணிய டேவிட் பலாருன்னு அரைஞ்சிட்டு நீ எங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நீ மட்டும்தான் மாட்டுவேன்னு சொல்றாரு. அப்ப ரோகிணிக்கு பின்னாடி இருந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பிரசிடண்டா இருக்கிற ஜீவன் வராரு. அவரோட சப்போர்ட் நம்ம டேவிடுக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம ரோகிணியை மட்டும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருதுங்க. இந்த விஷயத்த கேள்விப்படுற மனோஜோ அவனாலதான் என்னோட மேரேஜே நின்று போச்சு, அவன் எதிரையாவது மாட்டுவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மேட்டர்ல அவன் இன்வால்வ் ஆயிருக்கிறது தெரிஞ்ச உடனே அவர் சந்தோஷப்படுறதோட இன்டர்வல் போட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர விஜயகுமார்ன்ற நபரோ ரோகிணி என்னையும் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போனதா சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. விஜயகுமாரோ கோயிலுக்கு பக்கத்துல பூஜை சாமான்களை விற்கிற ஒரு கடையை நடத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் கோயிலுக்கு பிரசாதம் சப்ளை பண்ற கான்ட்ராக்டரையும் அவர் தான் நடத்திட்டு வராரு. இதை தெரிஞ்சுக்கிற மனோஜோ ரோகிணி கிட்ட விஜயகுமார உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ரோகிணியோ விஜயகுமாரையும் அவங்க தான் எனக்கு செட்டப் பண்ணி விட்டாங்க, அவங்க சொன்னது தான் செய்யணும், அவங்க சொல்றதுதான் பேசணும், ஏன்னா நான் போற இடத்துக்கு அவங்க எனக்கே தெரியாம அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே தான் செஞ்சுக்கிட்டு இருந்ததா அவங்க சொல்றாங்க. இப்ப பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா ரோகிணியோ அவங்க சொன்ன மாதிரியே துர்கான்ற பேர்ல லாயரா தான் நம்ம விஜயகுமாரை ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட இது சொத்து விவரமா ப்ராப்பர்ட்டி கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த கேஸ் தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த கேஸ்ல இன்னும் ஜெயிக்கலன்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயகுமாரோ இனிமேல நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மோட்டிவேட்டும் பண்றாரு. இதுக்கப்புறம் விஜயகுமாரோ துர்காவை கோர்ட்ல சந்திக்கிறாருங்க. அங்க துர்கா கொஞ்சம் சோகமா இருக்கிறதுனால ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதுக்கு துர்காவோ நம்ம கல்யாண ஏற்பாடுகள்ல என் பக்கம் செலவு பண்றதுக்கு என்கிட்ட காசு கூட கிடையாதுன்னு அதுக்கு சொல்றாங்க. உடனே விஜயகுமாரோ நீங்க வெறும் கையோட வந்தா மட்டும் போதும், கல்யாண ஏற்பாடுகள்னா நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரோட கல்யாண பத்திரிக்கையே நம்ம துர்கா கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இதுக்கப்புறம் 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. அன்னைக்கு நைட்டு பெட்ரூம்குள்ள போற நம்ம விஜயகுமாரோ துர்கா கிட்ட நீ நகைகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோ, என் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு திரும்ப அவர் பெட்ரூம்குள்ள வரும்போது நகைகளையும் காணோம், நம்ம துர்காவையும் காணோம். இதுல விஜயகுமாரோ டெம்பிள் கமிட்டியில வேற இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவருக்கு கொஞ்சம் கேவலமாயிடுன்றதுனால அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் கல்யாணம் கூட துர்கா சொன்ன மாதிரியே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் பண்ணோம், அதுவும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் பண்ணோம், வேற யாருக்கும் தெரியாதுன்றாரு. அப்போ மனோஜோ டேவிடோட போட்டோவை விஜயகுமார் கிட்ட காமிச்சு இவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு விஜயகுமாரோ நான் கல்யாண பத்திரிகையை துர்கா கிட்ட கொடுக்கறதுக்காக கோர்ட்டுக்கு போயிருந்தேன், அங்க நம்ம துர்காவை இவர் மிரட்டிட்டு இருந்ததை நான் பார்த்ததா அவர் சொல்றாருங்க.
அப்ப விஜயகுமாரோ எங்களோட தங்கம் திரும்ப கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு கான்ஸ்டபிளோ இது சீக்கிரமா முடியிற கேஸ் இல்லைன்னு சொல்லிடுறாருங்க. இதுக்கப்புறம் சீனியும் மனோஜ் கிட்ட நம்ம வெஜிடபிள் கார்டனை குரங்கு சேதப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு டிரைவரோ ஒரு ஸ்கேர் க்ரோ ரெடி பண்ணியிருக்காரு. அதை திறந்து வைக்கிறதுக்கு நீங்க தான் வரணும்னு கூப்பிடுறாருங்க. அதுக்கு மனோஜோ நீங்களே திறந்து வைங்கன்னு சொன்னதுனால சீனியும் மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த ஸ்கேர் க்ரோவை திறந்து வைக்கிறாங்க. அப்ப மனோஜோ நம்ம ரோஹினி கிட்ட அன்னைக்கு விஜயகுமார் டேவிட்டை பார்க்கும்போது அவ கூட ஜீவனும் இருந்தாரான்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு ரோகிணியும் ஜீவன் ஒரு கோஸ்ட், அவர் யாரு கண்ணையும் படமாட்டாருன்றாரு. இதுக்கப்புறம் சீனி ஸ்கேர்கோவை திறந்து வைக்கிறத பாக்குற புது எஸ்ஐயோ எஸ்பியா இருக்கிற அவங்க ஆன்டிக்கு போன் பண்ணி இங்க ஸ்கேர்கோவை திறக்கிறதுல இன்வால்மெண்ட் இருக்கே தவிர கேஸ்ல எந்த வித இன்வால்மெண்ட்டும் எனக்கு தெரியல, அதனால இங்க என்னதான் நடக்குதோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றாரு. இதை நம்ம மனோஜும் பாத்துறாருங்க. இதுக்கப்புறம் மனோஜோ கண்ணூரில் இருக்க எஸ்பியை மீட் பண்றாரு. அவங்களோ இந்த கேஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு மனோஜோ இந்த கேஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்கே இருக்குன்றாரு. அப்ப எஸ்பியோ அந்த பொண்ணு சொல்ற கற்பனை கதைகளா நம்ப வேண்டாம், இந்த கேஸ் கிளியரா ஒரு ஃப்ராட் கேஸ்னு தெரியுது, அதனால சீக்கிரமா க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா மனோஜோ 5 நாள்ல இந்த கேஸோட ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்றேன்றாரு. இதுக்கு எஸ்பியோ பேசாம நீங்க மினிஸ்டரோட இனாகுரேஷன் ஈவென்ட்ல ஜாயின் பண்ணிருங்க, இந்த கேஸை புதுசா வந்திருக்க எஸ்ஐ வினோத் கிட்ட ஒப்படைச்சிடலாம், அவன் எனக்கு டைரக்டாவே ரிப்போர்ட் பண்ணுவான்னு சொல்றாங்க. அப்ப மனோஜோ உடனே அங்கிருந்து கிளம்ப போறாரு. அப்ப எஸ்பியோ உங்களுக்கு போலீஸ்ல புரோட்டோகால் சொல்லி தரலையான்னு சொல்லி கேட்க உடனே அவரும் எஸ்பிக்கு சல்யூட்டை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. கரெக்டா மனோஜோ எஸ்பி கேபின்ல இருந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜீவனோ கரெக்டா எஸ்பியோட கேபின்குள்ள உள்ள போறத நம்ம மனோஜ் பாக்குறாரு. இதுக்கப்புறம் மனோஜோ கல்யாணம் அவருக்கு நிச்சயமாயி நின்னு போன அந்த பொண்ணு விஜிசாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அந்த பொண்ணு கிட்ட அவங்க ஃபேமிலி தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களோ உங்களை நான் நம்புறேன், ஆனா எங்க ஃபேமிலிய நீங்க கன்வின்ஸ் பண்ணுங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆகுதனைக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மனோஜோ அவரோட வீட்டுல ஹெட் கான்ஸ்டபிளோட சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர்கிட்ட என்னோட வாழ்க்கைக்கு இப்படி போனதுக்கு காரணமே ஜீவன் தான், அவனுக்கு எதிராக ஒரு சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சா போதும் அவனை நிச்சயமா நான் ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாரு. அதுக்கு அவரும் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு போறாருங்க. இதுக்கப்புறம் மனோஜோ ஜீப்ல நம்ம ரோகிணியும் அவங்களோட ஸ்டாஃப்ஸையும் ஏத்திக்கிட்டு நம்ம ரோகிணி ஏமாத்தின ஒவ்வொரு மாப்பிள்ளைங்கள வீட்லயும் போய் விசாரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அப்ப இவங்களை ஜீவனும் ஃபாலோ பண்ணிட்டு வரத அவர் நோட் பண்றாருங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம மனோஜுக்கு எஸ்பி போன் பண்ணி நான் அவங்கள அந்த இனாகரேஷன் ஈவெண்ட்ல ஜாயின் பண்ண சொன்னேன், இன்னும் ஏன் அப்டேட் பண்ணலன்னு சொல்லி கேட்கறாங்க. அவரோ இன்னும் கேஸை டீல் பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்றாங்க. உடனே கேஸை முன்னே நான் ஏற்கனவே வினோத்தை டீல் பண்ண சொல்லிட்டேன், அதனால நீங்க ஒழுங்கா சீக்கிரமா அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அப்ப மனோஜோ ஜீவன் மாட்டிய கூடாதுன்னு தான் எஸ்பி மூலமா இந்த கேஸை வினோத்துக்கு மாத்தி விட்டுருக்கான்னு அவர் நினைக்கிறாங்க. அப்ப மனோஜோ ரோகிணி கிட்ட ஜீவன் மாட்டிக்கிற மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குமான்னு சொல்லி கேட்கிறாருங்க. அதுக்கு ரோகிணியும் ஒரு தடவை ஒரு பஸ் ஸ்டாண்டு கிட்ட என்னோட லவர் அருளை நான் மறுபடியும் சந்திச்சேன், அவரோ எங்க அம்மா ரொம்ப சேஃபா இருக்கிறதா சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நான் டேவிட் லேப்டாப்ல இருந்து பென்ட்ரைவ் மூலமா என்ன மாதிரி நிறைய பெண்கள் இன்வால்வ் ஆயிருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேன். அந்த பென்ட்ரைவை என்கிட்ட கொடுத்துட்டு கர்நாடகா போலீஸ் ஃபுல்லா அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ண முடியாது, உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்துச்சுன்னா அந்த சமயத்துல இந்த பென்ட்ரைவை கேரளா போலீஸ் கிட்ட இந்த பென்ட்ரைவை கொடு, அது மட்டும் இல்லாம உன்னை காப்பாற்றுறதுக்காக ஒரு நல்ல பிளானோட மறுபடியும் நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனதா சொல்றாங்க. இப்ப அந்த பென்ட்ரைவ் எங்க இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்ன்றாங்க. இங்க மினிஸ்டரோட இனாகிரேஷன் ஈவெண்ட் அட்டென்ட் பண்றதுக்காக மனோஜ் வந்திருக்காரு. அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம புது எஸ்ஐ வினோத்தோ சினியையும் நம்ம ரோகிணியும் ஜீப்ல கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. இங்க வினோத்தோ ஏதோ ரிப்போர்ட் வாங்குறதுக்காக நம்ம ரோகிணியும் சினியையும் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. இந்த சமயத்துல ரோகிணியும் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்றாங்க. உடனே வினோத்தோ ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பக்கமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரோகிணியோ நம்ம வினோத்தை கூப்பிட்டு எனக்கு பீரியட்ஸ், கொஞ்சம் சினியை கூப்பிட முடியுமான்னு சொல்றாங்க. உடனே இவரும் சினியை கூப்பிடுறதுக்காக போறாரு. போயிட்டு சினியை கூட்டிட்டு திரும்ப வந்து பார்த்தா அங்க ரோகிணியை காணோம். உடனே வினோத்தோ எஸ்பி அதுக்கு தான் அவங்க ஆன்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே எஸ்பியும் அந்த ஸ்பாட்ல நம்ம மனோஜ் இருக்காரான்னு பாக்குறாரு. அந்த மனோஜையும் காணோம். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வர ரோகிணிய மனோஜ் தான் அவரோட பைக்ல பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாரு. அவங்க சொன்ன பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற லக்கேஜை எடுத்துட்டு லக்கேஜுக்குள்ள இருக்கிற பென்ட்ரைவ் எடுத்து நம்ம ரோகிணியும் மனோஜ் கையில கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் மனோஜும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே நம்ம ரோகிணிய வெயிட் பண்ண சொல்றாங்க. அவங்களும் வெயிட் பண்றாங்க. அப்ப ரோகிணியை தேடி யாராவது
யாராவது அங்க வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம மனோஜும் அவர் டீம்ல இருக்கிற 4 பேரும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல தான் மனோஜோட போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹெட் கான்ஸ்டபிளுக்கு கர்நாடகா போலீஸ் எஸ்பி கால் பண்றாரு. அவரும் மனோஜ் கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இதனால ஹெட் கான்ஸ்டபிளோ மனோஜுக்கு ஃபோன் போட்டு பாக்குறாரு. அவரு ஃபோன் எடுக்கல. இதுக்கப்புறம் அம்புலி லேடி கான்ஸ்டபிளும் மனோஜுக்கு ஃபோன் போட்டு பாக்குறாங்க. அப்பயும் மனோஜ் ஃபோனே எடுக்கல. இந்த நேரத்துல தான் டேவிட் மாதிரி அங்க ஒரு ஆள் வர்றத நம்ம ரோகிணி பார்த்துட்டு நம்ம மனோஜுக்கு செய்கை காமிக்கிறாங்க. உடனே மனோஜும் அந்த 4 பேரும் போய் அந்த ஆளை பிடிச்சி பாக்குறாங்க. ஆனா அவரு டேவிட் கிடையாது. திரும்பி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரோகிணியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மனோஜோ மீட்டிங்ல இருக்கிற அவர் போலீஸ் கிட்ட அந்த ஜீவன் இருக்கிறாருன்னு கேக்குறாங்க. அவங்க இருக்கிறான்னு சொன்ன உடனே ஜீவனை உடனே அரெஸ்ட் பண்ணி நேரா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வர மனோஜும் அங்க இருக்கிற ஜீவனை நல்லா போட்டு அடிச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லி மிரட்டுறாருங்க. அதுக்கப்புறம் அதே நேரத்துல நிறைய கால் ஸ்டேஷனுக்கு வருது. உடனே ஸ்காலை எல்லாத்தையுமே கட் பண்ணுங்க, நான் கொடுக்குற அந்த பென்ட்ரைவை முதல்ல போட்டு அதுல என்ன இருக்கு பாருங்கன்றாரு. அந்த பென்ட்ரைவை போட்டு பார்த்தா ஃபுல்லா மலையாளம் சாங்ஸ் தான் இருக்கு. அப்ப ஹெட் கான்ஸ்டபிளோ மனோஜ் கிட்ட கர்நாடகா எஸ்பி ஃபோன் பண்ணாரு. அங்கேயும் நம்ம ரோகிணி மாட்டினதுக்கு அப்புறம் அவங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி தான் எஸ்கேப் பண்ணி வந்த விஷயத்த சொன்னாருன்றாரு. அதே நேரத்துல ரோகிணியும் சபரிமலை பக்தர்கள் போன பஸ்ல எஸ்கேப் ஆகி போனதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்ப லேடி கான்ஸ்டபிள் அம்பிலியோ மனோஜ் கிட்ட அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வாசிச்சு பார்த்தேன். அந்த டேவிட் கிட்ட அவங்க லவரும் அவங்க அம்மா மாட்டிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தால அந்த கதை மாங்கல்யம் சீரியல்ல வர கதை. அதை நான் ஸ்டேஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவனும் அங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா அந்த ஸ்டோரிய தன்னோட ஸ்டோரி மாதிரி தான் உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு அவகிட்ட சொல்றாங்க. அப்ப ஹெட் கான்ஸ்டபிளும் மனோஜ் கிட்ட நான் மினிஸ்டர் இனாகிரேஷன் ஈவெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுக்காக 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க ஜீவனாலதான் அவங்களோட கல்யாணம் நின்று போச்சு, உங்களோட வாழ்க்கையே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அங்க இருக்கிற நம்ம ரோகிணி அதை கேட்டிருக்காங்க. அது மூலமா தான் ஜீவனை இந்த கேஸுக்குள்ளேயே அவங்க நுழைச்சிருக்கதா சொல்றாரு. இதுக்கப்புறம் அம்பலியோ பேப்பர்ல ஒரு கேரளா சேர்ந்த ஒரு பையனும் மைசூருக்கு வேலைக்கு போயிருக்கான். அங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த பையனை தான் தன்னோட லவர் அருண்ன்ற ஒரு கேரக்டர் உருவாக்கி அந்த கதையோட மிக்ஸ் பண்ணி வேற கதையை இவங்க டெவலப் பண்ணி அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப மனோஜ் கிட்ட இருந்து நம்ம ரோகிணி தப்பிச்சு போனதுனால இப்ப மனோஜை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. சஸ்பெண்ட் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சர்ச்சுக்கு மனோஜ் போறாரு. அங்கதான் நம்ம ரோகிணி சொன்ன டேவின்ற உண்மையான ஆளை சந்திக்கிறாரு. அவரும் அந்த சர்ச்சில் மத போதகரா இருக்காரு. ரோகிணி இவங்களை மீட் பண்ணி லவ் பண்றதா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு இவரையும் ஏமாத்திட்டு போயிருக்காங்க. அப்ப மனோஜோ இதுக்கப்புறம் ரோகிணிய நீங்க வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு டேவிட்டோ ஒரு தடவை நான் கோர்ட்ல பார்த்தேன், அவளை பார்த்துட்டு கண்டபடி திட்டிட்டு தான் போனேன்னு சொல்றாரு. ஸோ இதை தான் கோர்ட்ல விஜயகுமார் பார்த்துட்டு ரோகிணிய டேவிட் திட்டிட்டு போனதா சொல்லி நம்ம மனோஜ் கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா மனோஜ் கிட்ட நம்ம ரோகிணியும் டேவிட் கண்ட்ரோல்ல அவங்க இருந்ததாகவும் அவங்க சொல்றதை கேட்கறதுக்காக திட்டதா சொல்லி அவங்க கிட்ட மாத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ ரோகிணியால ஏமாத்தப்பட்டவங்க எல்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க. ஏமாத்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே அந்த குரூப்ல வரிசையா ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இப்போ சுபாஷும் அந்த குரூப்ல இப்ப இருக்காரு. அவர் துபாயில இருக்காரு. அவரோ மனோஜையே ஆட் பண்ணிருங்க, அவரோ ரோகிணியால ஏமாத்தப்பட்டவன் தான் சொல்றாரு. அப்ப மனோஜ் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ மனோஜ் பாத்தீங்கன்னா மருதமலை கோயில்ல இருக்காரு. அதாவது அவருக்கு கல்யாணம் நின்று போச்சுல, அந்த லேடியே கல்யாணம் பண்ணிட்டு வேண்டுதலுக்காக இங்க வந்து மொட்டையும் போட்டுட்டு நாக்குல அழகும் குத்திட்டு காவடி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காருங்க. அங்கேயும் ரோகிணியோ ஒரு தமிழ் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரோகிணியோட வாய்ஸை கேட்டவுடனே நம்ம மனோஜும் திரும்பி பாக்குறாரு. அப்ப மனோஜை திரும்பி பாக்குற ரோகிணியோ அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து நம்ம மாப்பிள்ளைய கூட்டிட்டு ஓடுறாரு. உடனே நம்ம மனோஜும் ரோகிணியை துரத்துக்கிட்டே ஓடுறதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. அப்புறம் கடைசியா நம்ம ரோகிணி தான் ஒவ்வொரு ஜென்ஸையும் தேடி மீட் பண்ணி நைஸா அவங்ககிட்ட பேசி கரெக்ட் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போலதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இது நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்த நியூஸ் எல்லாம் தொகுத்து அதை இன்ஸ்பயர் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கதாகவும் நம்ம கிட்ட சொல்றாங்க. இதே மாதிரி வேற ஒரு படத்துல நெக்ஸ்ட் மீட் பண்ற. நன்றி, வணக்கம்.